الله ربي والإسلام ديني ومحمدا رسول الله. السلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. சலாம் சொல்றது சுன்னத்து, பதில் சொல்றது வாஜிப். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா வர்ஸுக்னி ஃபஹ்மா. ரவுலத்துல் ஜன்னா பெண்கள் மதரசாவினுடைய மாபெரும் கல்வி பெருவிழா 10ஆம் ஆண்டு துவக்க விழா, ஆலிமா முவல்லியா முஅல்லமா சனது வழங்கும் விழா சிறப்பாக காலை முதல் தற்போது வரை சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது. 1 மணி நேரம் ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு பல மணி நேரங்கள் ஒரு முயற்சி எடுக்கணும். இப்போ மேடையில் நான் பேசுகிறேன்னா இல்லை நீங்கள் பேசுகிறீங்களான்ங்கிறது எனக்கு ஒரு கன்ஃபியூஷனில் இருக்குது. எப்பையும் எனக்கு இது ஒரு புது அறிமுகமான மேடை தான். எப்பையும் நான் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகளில் பெண்களுக்கு தனி இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்று நோட்டீஸில் போட்டு அழைப்பு கொடுப்பார்கள். அது போன்ற நிகழ்வில் பேசி பழக்கம் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது நேர்முரணாக ஆண்களுக்கு தனி இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்கிற அமைப்பில் இந்த நிகழ்வு நடந்து கொண்டு இருக்கிறது. உள்ளபடியே மகிழ்ச்சியை தருகிறது. ஒரு பெரும் தியாகத்திற்கும் பெரும் முயற்சிக்கும் மத்தியிலே இந்த மதரசா துவங்கப்பட்டு அவைகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம். இந்த சங்கைக்குரிய இந்த நிகழ்விலே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு என்பது சமூக மாற்றத்தில் பெண்கள். உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது. மாறாத உலகம் கிடையாது. இஸ்லாமிய கொள்கையில் கோட்பாடு சொல்லும் அல் ஆலமு முத்தகையருன், உலகம் என்பது மாறிக்கொண்டிருக்கும். மாறாத ஒன்று என்பது அல்லாஹும் அல்லாஹுடைய மார்க்கம் மட்டுமே உலகத்தில் மாறாதது. வேறு உலகத்தில் எவைகள் இருக்கிறதோ அவைகள் அனைத்தும் மாற்றத்திற்கு உண்டாகக்கூடியதுதான். உலகம் மாறிக்கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் எதை நோக்கியான மாற்றத்தை நோக்கி சமூகம் சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் நிதானமாக யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த சமூகத்தினுடைய மாற்றம் என்பது நல்ல விஷயங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதா அல்லது கெட்ட விஷயங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதா என்று நாம் இங்கே யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இங்கே நான் என்ன குறித்து பேசுவது? மாற்றம், சமூக மாற்றம், பெண்கள் ஏற்படுத்திய சமூக மாற்றம் என்றால் கடந்த காலங்களில் ஏற்படுத்திய மாற்றமா, நிகழ்காலங்களில் ஏற்படுத்திய மாற்றமா, இன்னும் வருங்காலத்திலே இந்த பெண் சமூகம் ஏற்படுத்தப்பட வேண்டிய மாற்றமா என்று விரிவாக பேசலாம். ஆனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரம் என்பது சுமார் ஒரு 15 நிமிடங்கள் இருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த நேரத்திற்குள்ளால் நான் சில விஷயங்களை உங்களுக்கு மத்தியிலே சொல்ல ஆசைப்படுகின்றேன். இங்கிருக்கக்கூடிய தாய்மார்கள் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த சமூகத்தினுடைய ஏற்ற தாழ்விற்கும் இரக்கத்திற்கும் உயர்வுக்கும் இந்த பெண்களாகிய நீங்கள் தான் முதல் பொறுப்பாக இருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇய்யத்திஹி. ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், உங்கள் பொறுப்பு குறித்து நாளை மறுமையிலே கேள்வி கணக்கு கேட்கப்படுவீர்கள் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். சமூகத்தினுடைய போக்கு என்பது தனிமனித வாழ்வில், சமூக வாழ்வில், குடும்ப வாழ்வில் மிக மோசமான ஒரு சூழலை சந்தித்து வரக்கூடிய ஒரு சூழலில் இந்த சமூகத்தை மாற்றக்கூடிய ஒரு பொறுப்பு என்பது
குறிப்பாக பெண் சமூகத்திற்கு இருக்கிறது. நாளைய சமூகம், நிகழ்கால சமூகம் நல்ல தலைமுறைகளாக உருவாக வேண்டுமானால் அவர்களுக்கு ஒழுக்க மேம்பாடும் ஈமானிய பற்றும் போதிக்கப்பட வேண்டும். ஒழுக்க மேம்பாடும் ஈமானிய பற்றும் அவர்களுக்கு போதிக்கப்பட வேண்டும். அவைகள் போதிக்கக்கூடிய இடங்கள் எவை? ஒன்று, ஒரு மனிதன் ஒழுக்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வீட்டிலிருந்து தெரிந்து கொள்ளலாம், அல்லது கல்வி கூடத்தின் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். 3, சமூக சூழலின் மூலமாக ஒரு மனிதனுடைய ஒழுக்க வாழ்வும் இஸ்லாமிய பற்றும் இந்த 3 விஷயங்களின் மூலமாக மாறும். ஒன்று வீட்டின் மூலமாக, இரண்டாவது கல்வி கூடங்களின் மூலமாக, 3 சமூக சூழல் மூலமாக. ஆனால் இந்த 3ம் மிக கொடூரமான அதர பாதாளத்தில் சமூக சீர்கேட்டில் விழுந்து கிடக்கிறது. அந்த சமூக சீர்கேட்டை தூக்கி பிடிக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு என்பது முஸ்லிம் பெண்களுக்கு உண்டு. கடந்த காலங்களிலும் சரி, நிகழ்காலங்களிலும் சரி, வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய ஒரு பாடம் இதுதான். பல்வேறு சுமைகளையும் கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு இந்த சமூகத்தை உயர்த்தி பிடித்தவர்கள் பெண் சமூகம். இஸ்லாம் என்கிற ஜோதி, இந்த மனம் வீசக்கூடிய இந்த பொருள் நம்மிடத்திலே வந்திருக்கிறது என்றால் பல்வேறு தியாகங்கள், அதிலே குறிப்பாக பெண்களுடைய தியாகங்கள். அந்த தியாகங்கள் வெளியே தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ளால், வீட்டிற்குள்ளால் அது கனர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஜோதி என்பதை நாம் புரிய வேண்டும். வரலாற்றில் பல்வேறு சுமைகளை தாங்கிதான் இஸ்லாம் என்பது உயர்ந்து நிற்கிறது. வரலாறு நமக்கு நிறைய தெரியும். அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, கதீஜா அம்மையாருடைய சொத்தை போன்று யாருடைய பொருளாதாரமும் இல்லை என்கிற சூழலில் கதீஜா நாயகி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்தை பிடித்தார்கள். நபியின் திருக்கரம் பிடிக்கிற பொழுது, மனைவியாய் நுழைகிற பொழுது செல்வ சீமாட்டியாய் கதீஜா நாயகி அவர்கள் வாழ்ந்தார்கள். காலம் உருண்டோடியது, கால சக்கரம் சுழன்றோடி கொண்டிருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தினுடைய அந்த கடைசி காலகட்டங்கள், கதீஜா அம்மையாருடைய மரண தருவாய், மிக பெரும் நோய்வாயிலே படுக்கப்பட்டிருக்கிறார்கள். மிக பெரும் குளிர் காய்ச்சலால் கதீஜா அம்மையார் ஆட்பட்டு இருக்கிறார்கள். குளிர் தாங்க முடியவில்லை, குருள் ஜுரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கதீஜா அம்மையார் செய்தி அனுப்புனாங்க, எனக்கு குளிருது, ஏதாவது போர்வையோ மருந்தோ கொண்டு வாங்கன்னு சொல்லி. நேராக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஓடோடி ஒரு சஹாபி வருகிறார். யா ரசூலல்லாஹ், கதீஜா நாயகி குளிர் காய்ச்சலால் நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நாயகமே என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலிலே சஹாபாக்களோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். சில நேரம் கழிகிறது, வீட்டுக்கு வருகிறார்கள் அன்னை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வந்தால் குளிர் காய்ச்சலால் துடித்து கொண்டிருக்கிறார்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஒரு கணம் துடித்து போனார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கதீஜா, ஒரு காலம் ஒன்று இருந்தது, ஜிப்ரீல் எனக்கு ஒரு வஹி கொண்டு வந்த பொழுது குளிர் காய்ச்சலால் துடித்தேன், அழுதேன், கதறினேன், ஓடோடி வந்தேன். இஸ்ஸமிலூனி ஹதீஜா, ஹதீஜா எனக்கு போர்வையை போர்த்து போர்த்து என்று சொன்னேன். குளிர் தாங்க முடியவில்லை வஹியினுடைய தாக்கத்தால். ஹதீஜா, நீ அன்றைய தினம் ஒரு போர்வை அல்ல, சுமார் 7க்கு மேல் போர்வையை பொருத்தி என்னை ஆசுவாசப்படுத்தினாய், என்னுடைய குளிரை அடக்கி வைத்தாய். ஆனால் ஹதீஜா, ஆனால் இன்றைய பொழுது இருக்கிறது, என்னிடத்திலே எதுவும் இல்லை, நீ குளிரிலே துடித்துக் கொண்டிருக்கிறாய், எல்லாம் எனக்காக இஸ்லாத்திற்காக இழந்திருக்கிறாய். ஆனால் இன்றைய தினம் உனக்கு பொருத்துவதற்கு எனக்கு ஒரு போர்வை கூட இல்லை கதீஜா, என்னை மன்னித்துக் கொள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா அம்மையாருக்கு முன்னால் நிற்கிறார்கள்.
பல்வேறு தியாகங்களும் பல்வேறு சிரமங்களும் அதனுடைய மீது கட்டப்பட்டதுதான் இந்த மார்க்கம். அந்த பெண்களுடைய தியாகத்தின் மீது கட்டப்பட்டதுதான் மார்க்கம். ஆனால் இந்த வீட்டில் இருந்து அடுத்த தலைமுறை உருவாக வேண்டிய சமூகம் இன்று எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? முதல் ரோல் மாடல் ஒரு தாய் தான். அவன் எதையெல்லாம் பார்த்தாலும் அம்மா என்ன சொன்னாலும் அதை தான் கேட்பான். நீ ஊரில் வந்து எதை சொன்னாலும் யாருடைய பேச்சையும் அவன் கேட்க மாட்டான். ஒரு புள்ள வீட்டுக்குள்ளே வருதுன்னா நேரம் நம்ம எவ்வளோதான் என்னத்தையாக கொடுத்தோம்னாலும் அவன் கேட்குற கேள்வி அம்மா எங்கன்னு தான் கேட்பான். அவன் ரோல் மாடலாக யாரை எடுத்து வச்சிருக்கிறான்னா ஒரு தாயை தான் எடுத்து வைத்திருக்கிறான். ஒரு தாயினுடைய பொறுப்பு என்பது புனிதம் நிறைந்தது மாத்திரமல்ல, அது ஒரு சுமையானதும் கூட என்பதை தாய்மார்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தாயின் மடிதான் முதல் மதரசா. நமக்கெல்லாம் அல்லாஹ்ங்கிறது எங்கே கற்றுக்கிட்டோம்? அல்லாஹ் இருக்கான், அல்லாஹ்வை பயப்படணும் அப்படிங்கிறதெல்லாம் யார் முதல்ல சொல்லி கொடுத்தா? அல்லாஹ்ங்கிற வார்த்தையை கற்றுக் கொடுத்தது தாய் தான். அவன் உள்ளே நுழைகிற பொழுது தாயினுடைய நடவடிக்கைகளை பார்க்கிறான். ஒரு தாய் தொழுதால் குழந்தை தொழுகிறது. நம்ம தொழுதோம்னா புள்ள தொழுவான். என்ன செய்வான்? குனிகிறானோ நிமிர்றானோ இல்லைன்னா குட்டிக்கரணை அடிக்கிறானோ. நம்ம ருக்கு போவோம், அவன் டம்முன்னு சஜிதாக்கு போயிடுவான். ஆளுங்கட்சியில் உள்ள முதல்வர்களை பார்த்து எம்எல்ஏ டம்முன்னு உழுவுற மாதிரி இவன் போயிடுவான், சஜிதால போயிடுவான். மட்டமல்ல. ஆனால் அந்த குழந்தை யாரை ரோல் மாடலாக பார்க்கிறது என்றால் ஒரு தாயை பார்க்கிறது. உலக வரலாற்றில் பெரும் பெரும் முஜாஹிதுகளை உருவாக்கியது ஒரு தாயினுடைய மடி என்பதை வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது. காரணம் என்னன்னா, ஒரு குழந்தைக்கு தர்பியத்தை ஒரு ஆண் தர்றதை காட்டிலும் ஒழுக்கத்தை ஒரு பெண்ணால தான் கொடுக்க முடியும். அந்த ஈரமும் பக்குவமும் ஒரு பெண்ணுக்கு தான் இருக்கும். அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விலா எலும்பிருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை படைத்தான் என்றால் அந்த ஒரு ஈரம் ஒரு பெண்ணுடைய உள்ளத்தில் இருக்கும். அந்த ஈரம் பெண்களுக்கு மாத்திரமே உள்ளது. அந்த ஈரத்தின் மூலமாகத்தான் ஒழுக்க மேம்பாடும் குழந்தைகளை தர்பியத்தும் செய்ய முடியும். ஒரு ஆணால தர்பியத்தில் பண்ண முடியாது, சிரமம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக யாரை வச்சுருப்பாங்கன்னா பெண்களை தான் வச்சுருப்பாங்க. 99% ஹாஸ்பிட்டலில் நர்ஸ் யார் இருப்பாங்கன்னா பெண்கள் தான் இருப்பாங்க. ஆனால் மார்ச்சுவரியில் 99% யார் இருப்பான்னா 100% ஆண் தான் இருப்பான். நர்ஸா பெண்ணு தான் இருப்பான். காரணம் என்ன அப்படின்னா, இவனெல்லாம் நர்ஸாக்கணும்னா இவன் எல்லா பேஷண்ட்டையும் மார்ச்சுவரிக்கு தான் அனுப்புவான். ஆனால் ஒரு பெண்ணால் மார்ச்சுவரிக்கு போறவன கூட உயிர் இருக்கா, ஒரு ஈரம் இருக்கும் அந்த பெண்ணுக்கு. தட்டி கிட்டி பார்த்து ஏதாவது கிராமத்து ஆக்கி ஏதாவது உயிர் பிழக்க வச்சிருவோமா அப்படிங்கிற ஒரு முயற்சி செய்யும். ஆக ஒரு பெண்ணிடத்திலே இயற்கையாக அல்லாஹ் கொடுத்தது என்பது ஒரு தர்பியத்தை, ஒரு பெண்ணை, ஒரு குழந்தைகளை, நாளைய தலைமுறைகளை உருவாக்கக்கூடிய ஒரு பரிபக்குவத்தை அல்லாஹ் இயற்கையாகவே பெண்ணுக்கு கொடுத்திருக்கின்றான். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நமக்கு முன்னால் பேசுகின்ற பொழுது கூட நிறுவனர் சொல்லி காட்டினார். சலாஹுதீன் அய்யூபி, சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி போன்ற பெரிய மாமேதைகளை எல்லாம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 12 வயதிலே ஹாஃபிலானார்கள். இதற்கு முழு காரணம் யார் என்றால் தாய்தான். வரலாறு ஒரு செய்தியை பதிவு செய்கிறது. வரலாற்றில் யார் எத்தீம்களாக இருந்தார்களோ, தாய் தகப்பனை இழந்து யார் இருந்தார்களோ அவர்கள் வரலாற்றிலே முன்னேறி இருக்கிறார்கள். தகப்பனை இழந்திருக்கிறார்கள் என்று எத்தீமாக இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் வளர்த்தி எடுக்கப்பட்டது என்பது ஒரு தாயினுடைய கையில். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை உருவாக்கியது ஒரு தாய், ஒரு பெண் தான். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிக பெரும் மேதை. வரலாற்றில் இந்த சமூகத்திற்கான எல்லா சட்ட திட்டங்களையும் தொகுத்து கொடுத்த சையதுனா இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம். கடைசி காலம் வரை அந்த அவங்க அம்மா தான் ஓத வச்சாங்க மாலிக் ரஹ்மத்துல்லாஹி. ஆனால் அந்த அம்மாவுடைய ஹயாத் நீளமாக இருந்துச்சு.
ஒரு சமயத்தில் வீட்டில் உட்காந்துருக்கிறாங்க மாலிக் ரஹ்மத்துல்லாஹியுடைய தாயோட. வீட்டுக்கு வெளியில் மார்க்கத்தினுடைய தீர்ப்புகளை கேட்பதற்காக நிறைய மக்கள் நிற்கிறாங்க, மாணவர்கள் நிற்கிறாங்க, வேறு வேறு மக்கள், பொதுமக்கள் நிற்கிறாங்க. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹியுடைய அம்மா 2 பேரும் உட்கார்ந்துருக்கிறாங்க. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாயினுடைய காலை பிடித்தவாறு அமுகி கொண்டே இருக்கிறாங்க. தாய்க்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு பக்கத்தில் பேசிக்கிட்டு அந்த அம்மா சொன்னாங்க, ஏன் தா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அம்மா சொன்னாங்க, உனக்காண்டி மார்க்க தீர்ப்பை கட்டி இவ்வளோ பேர் வெளியே நிற்கிறாங்க, நீ ஏன்ப்பா இங்கே உட்காந்துக்கிட்டே இருக்க, போயேன்ப்பா அப்படின்னு சொல்லி. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்ன வார்த்தை ஒவ்வொரு குழந்தைகளுடைய உள்ளத்திலும் பதிய வைக்கப்பட வேண்டியது. அம்மா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தும் காலடியலமாக இருக்குன்னு சொன்னாங்க, வெளியில் இருக்குன்னு சொல்லலையே, உன்னுடைய காலடியில் இருப்பதாக வல்லல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள் என்று அந்த மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய தாயுடையத்திலே சொன்னார்கள். ஆனால் இன்னைக்குள்ள புள்ளெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கான். என்னன்னா, ஒரு சமயத்தில் நைட்டு ஒரு அம்மா தூங்கிக்கிட்டு இருக்கு, மகன் ஒரு கத்தியோட என்ன செஞ்சுருக்கான்னா அம்மாவோட கால் மாட்டில் நின்றுருக்கான். இந்த அம்மா எந்திரிச்சு பார்த்தோன்னே நைட்டில் என்னடா கத்தியோட நிற்கிறான்னு சொல்லி பயந்துருச்சு. என்னடா கத்தியோட நிற்கிற, என்னடா அப்படின்னு. இல்லை, எங்கள் அஜரத்து சொன்னார், தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்குன்னு சொல்லி, அதான் வலது காலில் இருக்கா இடது காலில் இருக்கா அறுத்து பார்ப்போன்னு வந்து நிற்கிறேன்னா. ஆக தாயின் காலடியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தினுடைய அந்த பொருத்தம் இருக்கிறது என்று சொன்னதனுடைய விளைவு என்னவென்றால், ஒரு தாயால் தான் இந்த சமூகத்தினுடைய எல்லா செயல்பாடுகளையும் ஒரு வெற்றிக்கான ஒரு சமூகமாக உருவாக்க வேண்டும் முடியும் என்பதைத்தான் வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே அன்பானவர்களே, நேரம் முடிந்து விட்டது. கைர். ஆக நாம் இங்கே நான் சொல்ல வந்த விஷயம் என்பது 3 விஷயங்கள். ஒன்று, ஒரு மனிதன் தர்பியத் அடைவதற்கு வீட்டிலிருந்து அவன் தர்பியத் அடைய வேண்டும், வீட்டு சூழல் அவனை திருத்த வேண்டும். இரண்டாவதாக கல்வி கூடம் திருத்த வேண்டும். மூன்றாவது சமூக சூழல். இந்த 3ம் தான் ஒரு மனிதனை நேரான வழியிலே அவனை நடத்தாட்ட முடியும். ஆனால் 3லே முதலாவதாக ஒரு மனிதனுடைய அந்த தாய் குடும்ப சூழல் தான். இவன் தாயை ரோல் மாடலாக வைத்துத்தான் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எனவே அன்பான தாய்மார்களே, ஒரு கவலை கொள்ளுங்கள், உலகத்தினுடைய சூழல் மிக மோசமாக இருக்கிறது. இன்னும் என்ன நடக்கும் என்பது உலகத்திற்கு தெரியாது. ஆனால் எதையும் எதிர்நோக்கக்கூடிய ஜிஹாதிய சிந்தனையுடையவர்களாக, எதையும் எதிர்நோக்கக்கூடிய தைரியசாலிகளாக, எதையும் எந்த பிரச்சனையிலும் எதிர்நோக்கி களமாடக்கூடியவர்களாக, எதை இழந்தாலும் நான் ஏற்றிருக்கக்கூடிய மார்க்கத்தை இழக்க மாட்டேன் என்கிற ஒரு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்க வேண்டிய பொறுப்பு இன்றைய இந்திய தாய்மார்களுடைய நினைவுகளிலே உள்ளங்களிலேயும் பதிக்க வைக்கப்பட வேண்டும். கடந்த காலங்களை போன்றோ நிகழ்காலங்களை போன்றோ பிள்ளை தானாக வளர்ந்து விடுவான் ஏதோ என்றோ என்று விட்டுவிட வேண்டிய சூழல் கிடையாது. மிக கடுமையான சூழல். நம்முடைய பிள்ளைகளை, இந்த தலைமுறையை இஸ்லாத்தின் கடிவாளத்தால், இஸ்லாத்தினுடைய கிரீடத்தால் தான் அந்த பிள்ளைகளை பாதுகாக்க முடியும். எனவே இது விஷயத்திலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்கிற ஒரு செய்தியை நான் கூறிக்கொள்கிறேன். அதே போன்று இந்த சிறப்பான நிகழ்வு மிக சந்தோஷத்திற்குரியது. பல்வேறு சிரமங்கள், பல்வேறு கஷ்டங்கள். ஒரு மதரசா நடத்துறது வெளியிருந்து பார்க்கறது கொஞ்சம் ஈஸியாக தெரியலாம். ஆனால் உள்ளுக்குள்ள எந்த லாப நோக்கமும் இல்லாமல் பல்வேறு சிரமங்களையும், இதில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ உஸ்தாதுகளாக இருக்கட்டும் அல்லது நிறுவனர்களாக இருக்கட்டும், உலகத்துடைய விஷயத்தில் இந்த கஷ்டத்தைப்பட்ட பெரிய கோடீஸ்வரன் ஆயிடலாம். ஆனால் மார்க்கத்தினுடைய இந்த சமூகத்தினுடைய கவலை மற்றொன்று. நாளை மரணத்திற்கு பின்னாலும் இந்த உருவாக்கம் என்பது கபரில் மனமாகவும் தட்டி எழுப்பிக் கொண்டே இருக்கும் என்பதை நான் உறுதியாக சொல்லுவேன். அதே நேரத்திலே இந்த நேரத்திலே ஒரு பிரார்த்தனையாகவும் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த மதரசாவை கியாமத் நாள் வரை ஹயாத்தாகவும் சிறப்பாகவும் ஆக்கி தருவானாக. இதற்காக யார் யாரெல்லாம் உழைக்கிறார்களோ அவர்களுக்குரிய பகரத்தையும்
நிறுவனர்கள், ஆசிரியர்கள், உஸ்தாதுமார்கள், நிர்வாகிகள் அனைவர்களுக்கும் வல்ல அல்லாஹ் தான் நிரப்பமான ஒரு மறுமாறுதலை தர முடியும். எனவே அல்லாஹ் அந்த கைமாறை இம்மையிலும் மறுமையிலும் சுகந்தமாக தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.